ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான சம்பவம். வைல்ட் கார்டு என்ட்ரியில் ஃபஸ்ட்டு வந்து திவ்யா கணேஷ் வந்தாங்க. ஆல்ரெடி நம்ம கொடுத்துருந்த இந்த இன்ஃபர்மேஷன். அடுத்தது நம்ம ஆல்ரெடி கொடுத்த இன்ஃபர்மேஷன் பிரகாரம் பிரஜன் உள்ளே வந்திருக்கார். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு நபர். நான் வந்துட்டு சன் மியூசிக்கில் ஒரு ஃபஸ்ட்டு என்ட்ரி கொடுத்தாரு பாருங்க. அப்போத்துலேருந்து அவர் நான் பார்த்துருக்கேன். அவருக்கு நிறைய ஃபேன்ஸ், கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அப்போது இப்போயும் அதே இதுவோட இருக்காருன்னு தெரியல. ஆனால் அப்போ கொஞ்சம் ரொம்ப சாமிங்காக இருப்பார். இப்போ கொஞ்சம் ரகடாக இருக்கார். பயங்கரமாக வந்து மிரட்ராப்பில் இந்த வீட்டில் பிக் பாஸ் 9 வைல்ட் கார்டு என்ட்ரியாக நான் வரேன் பிரஜின் அப்படின்னு போட்டாப்பில் இந்த வீட்டில் யாருக்குமே மரியாதையே தெரியல. ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு கமுருதனை தாக்குறாரோ, நாவடக்கும் சுத்தமாக இல்லை, ப்ராப்பராக ஸ்பிரிட்டே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்துட்டு மாஸ்க் போட்டு இருக்காங்க. அவங்களுடைய மாஸ்க்கெல்லாம் தனித்தனியாக வச்சு கிழிக்க போகிறேன். இது வெறும் சும்மா என்ட்ரிக்காக வந்து சீன் போடுறதுக்காக கிடையாதுங்க. ஃபைனல் வார்னிங் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பயங்கரமாக பேசியிருக்கார் நம்ம பிரஜின். என்னங்க இவர் இவ்வளோ தூரம் கோமா பேசுவாரா? நான் பார்த்ததே இல்லையே. இவர் நல்லா ஸ்வீட்டாக பேசுவார், செம்மையாக சிரிப்பார், அழகாக இருக்குமே அப்படின்ற மாதிரி நினச்சா அவரும் வந்துட்டு காலப்போக்கில் மாறுறாரு. கல்யாணம் ஆகிடுச்சில்ல. ஸோ இதில் இன்னும் ஒரு விஷயம்னா, இவங்களோட மனைவி வர போகிறாங்கன்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. இவரே இவருடைய ரெக்கார்டாக இருக்கார். இவங்களோட மனைவி ஏற்கனவே வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு சண்டை போடுவாங்க. அவங்க உள்ள வந்து எப்படி இருக்கும்? இவங்க 2 பேருக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சுன்னா, ஐயோ இந்த சீசன் 9 எங்கே போக போகுதுன்னே தெரியலையே. ஆனால் நல்ல ஒரு கேம் சேஞ்சிங் இருக்குன்ற மாதிரி இருக்குது. எனக்கு திவ்யா கணேஷ் பேசும்போதே சூப்பராக இருந்துச்சு. இவருமே செம்மையான ஒரு ஆள். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஸோ பிரச்சனை யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குன்றதை மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.